வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 5 நிமிஷ டைம் ஃப்ரேம் சார்ட். ஓப்பனிங் 22,521ல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி நிஃப்டி மேல் நோக்கி நகர்ந்து ரெசிஸ்டன்ட் லெவல் 1 ஆன 22,635 ரீச் ஆச்சு. அதில் என்ட்ரி ஆகி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 22,700 பிரேக் அவுட் பண்ணலை. பிரேக் அவுட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே பவுன்ஸ் பேக் ஆகி கொஞ்சம் சைட்வைஸ் மூமெண்ட் கொடுத்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல, அதாவது 22,549 திரும்ப உடைச்சு கீழே இறங்கி முதல் சப்போர்ட் லெவலான 22,466 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஹை லெவல் பார்த்தோம்னா 22,676. நம்ம 22,600 வச்சிருக்கோம். இது முதல் லெவல். இந்த இரண்டாவது லெவல் பார்த்தோம்னா 700. இந்த 700 நமக்கு ரீச் பண்ணல. க்ளோஸ் ஆகும் பொழுது 460. இங்கே நமக்கு 600ஐயும் தாண்டி 22,460ல க்ளோஸ் ஆயிருக்கு. சப்போர்ட் லெவல் பார்க்கும் பொழுது லோ லெவல் 22,429. நமக்கு 22,300 ரீச் பண்ணலை. ஆனால் மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஃபாலிங்கில் இருக்கிறத நம்ம இப்போ பார்க்க முடியுது. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1 hour டைம் ஃப்ரேமு. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் இந்த சேனலில் 22,450லேருந்து 22,700 வரைக்கும் நிஃப்டி 50 மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 22,700 பிரேக் அவுட் பண்ணலை. பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்து 23,000 நோக்கி மூவ் ஆகும். ஆனால் இங்கே பிரேக் அவுட் ஆகாமல் நமக்கு அந்த லைன் வந்து திரும்ப கீழ் நோக்கி இறங்கி 22,460 வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்குள்ள ட்ரேட் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 4 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டு. இதில் முதல் பாதியில் நமக்கு க்ரீன் சிக்னலில் இருக்குது. இந்த விக்கை பார்க்கும் பொழுது தெரியும் செல்லரோட டாமினேஷனும் இருக்குது. ஆனால் பையரோட டாமினேஷன் தான் முதல் பாதியில் அதிகமாக இருந்தது. இரண்டாவது பாதியில் நல்ல ஒரு ரெட் சிக்னல் நமக்கு காமிக்குது. செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக அளவுலேயே ஆரம்பிக்கும் போதுலேருந்து முடிவு வரைக்கும் அதிகமாக தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட். பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 48,312. அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே சப்போர்ட் லெவல் 1 48,334க்கும் கீழே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா நமக்கு பைவட் பாயிண்ட்டை நோக்கி மூவ் ஆச்சு. ஆனால் முதல் ரெசிஸ்டன்ட் லெவலான 48,684 ரீச் பண்ணலை. ரீச் பண்ணாமல் பார்த்தோம்னா பைவட் பாயிண்ட் ஜோன்லேயே மார்க்கெட் மூவ் ஆகி திரும்ப சப்போர்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் 2 ஆன 48,171 வரைக்கும் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆயிருக்கு. ஹை லெவல் பார்க்கும் பொழுது 48,599. இங்கே நம்ம 48,500 வச்சுருக்கோம். இந்த ஜோனில் வந்துருச்சு. ஆனால் இதுக்கு அடுத்து நமக்கு மூவ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 48,900 ரீச் பண்ணலை. க்ளோஸ் ஆகும் பொழுது 48,216 வரைக்கும் போயிருக்கு. ரெசிஸ்டன்ட் லெவலை விட்டு ரொம்ப கீழே இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. லோ லெவல் பார்க்கும் பொழுது 48,124. நமக்கு 48,300 ரீச் ஆயிருக்கு. 48,100 கிட்ட வந்துட்டு திரும்ப இந்த ஜோனில் வந்து பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்டு. இங்கே மார்க்கெட்டு
எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல இந்த சேனல் பார்த்துருப்பீங்க. இந்த சேனல்ல பேங்க் நிஃப்டி தொடர்ந்து ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இதே பார்த்தீங்கன்னா இந்த லைன்ல கரெக்டாக எண்ட்ல 48,216ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதை எப்படி அனலைஸ் பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி நமக்கு இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து அந்த இடத்தை தொட்டு திரும்ப ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு இல்லையா, அதை வச்சுதான் நம்ம இங்க அனலைஸ் பண்ணோம். இப்போ இதுக்கு அடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேல் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா முதல் கட்டமா நமக்கு 48,600 பிரேக் பண்ணணும், அடுத்து 48,800 பிரேக் பண்ணணும், அப்புறமா 49,000 பிரேக் பண்ணணும். இதுவே கீழ் நோக்கி நகர்ந்ததுன்னா நமக்கு அடுத்த கட்டம் இந்த மூணாவது பாட்டமான 47,800ஐயும் பிரேக் அவுட் பண்ணும். பிரேக் அவுட் பண்ணி அடுத்து கீழே இறங்குச்சுன்னா அதுக்கு அடுத்த லெவல் நம்ம இதே மாதிரி எந்த இடத்துல மார்க்கெட் அந்த இடத்த தொட்டு மாறி இருக்கு அப்படிங்கிறத பேட்டர்னை செக் பண்ணோம்னா அடுத்த கட்ட மூமெண்ட் மேலேயா கீழேங்கிறத நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட். இதுல முதல் பாதி நல்ல ஒரு கிரீன் சிக்னல்ல நல்ல ஒரு மூவ்மெண்டோட செல்லரோட டாமினேஷன் கம்மியா பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருக்கிறத பார்க்க முடியுது. இரண்டாவது பாதியில நமக்கு இங்க பையரோட டாமினேஷனை பார்க்க முடியல, செல்லரோட டாமினேஷன் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. முதல் பாதியை விட பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டும் அதிகமா இருக்கு, அதே சமயம் செல்லரோட டாமினேஷனும் ரொம்ப அதிக லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.